ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான குழம்பு தான் பார்த்தீங்கன்னா அம்மா வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் குருமா குழம்புனே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு போடுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, எண்ணெய் காய்ச்சதும் இதை போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேஸ்ட்டுக்கு ப்ளஸ் மனத்துக்கு சில விஷயம்லாம் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லோரும் பண்ணுறது தாங்க. வெந்தயம், சீரகம், கடுகு போட்டு கொஞ்சம் நல்லா இதுவானது காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி போட்டு வதக்குறோம். ஸோ இது வதங்கட்டும். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினது அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு போடுறோம். ஒரு 4 பல் பூண்டு போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஓகேங்களா, கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க. ஒரு முருங்கைக்காய். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சிம்பிளாக பண்ணலாம், புரியுதுங்களா? சிம்பிளாக பண்ணாலும் செம்மையாக பண்ணலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய், அரை முடியிலும் பாதி இருந்தால் போதும். அதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ என்ன பேக்கில் இருக்குது, நான் பொறுமையாக வரும். நான் முன்கூட்டியே தானே உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக மேரேஜ் ஆகி போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். பயன்படுத்திக்கோங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது பேர் முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்புன்னு சொல்லலாம், இல்லை குருமா குழம்புன்னு சொல்லலாம். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் சமையலில் மட்டும், புரியுதுங்களா? கொஞ்சம் தண்ணியாக வச்சா குழம்புன்னு சொல்லலாம், மதியம் கொஞ்சம் திக்காக வச்சா தொக்குன்னு சொல்லலாம், புரியுதுங்களா? ஸோ அதுதாங்க மெத்தடு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும், வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லுன்னா போயிடணும். ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இதுவாகட்டும். இப்படி தான் இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி, ஓகேங்களா, நம்ம குழம்பு வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லா மெத்தடும் எல்லாருக்கும் தெரியும். அதாவது இதை பார்த்தோன்னா ஓ இதுவா நம்மளுக்கு தெரியுமேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் இது கூட இன்னும் சில பல விஷயம் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து யாருக்கும் தெரியாது. மிளகாத்தூளுக்கு அப்புறம் இப்போ உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி அது கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் எப்படி கரைக்கணுன்றத இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகுது. ஸோ இது வந்து லைட்டாக கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புளியை எடுத்துட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிளாஸ் வர மாதிரி புளி கரைசலை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் இடையில என்ன பண்ணுறோன்றது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ பாதியில் பார்த்துட்டு ஓ இதை நம்மளுக்கு தெரியுமேன்ட்டு போனால் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம பொறுமை தான் அவசியம், புரியுதுங்களா? எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட கைப்பக்கமே தனி, நான் அதுவும் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. இப்போ புளி கரைசலை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
நம்ம கிராமத்து சமையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் எங்கள் அம்மா செய்வாங்க. கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவும் ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. குழந்தையிலேருந்து கிராமத்தில் வளர்ந்தவங்க தான் எங்கள் அம்மாவும், நாங்களும் அப்படி தான். ஸோ அந்த கிராமத்து கைப்பக்குவம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்குது. கொதிக்க சொல்லி அந்த மிளகாத்தூள் அந்த ஸ்மெல்லுனா கொஞ்சம் போகட்டும். அது வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். ஓகேங்களா? இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்கட்டும். அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும். ஸோ அதை நான் பின்னாடி வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இறக்கி வைக்கும்போது என்ன பதத்தில் இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டை தெரியுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் கொதினா எப்படி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஆஃப் அன் ஹவர்ன்ற பாருங்கள், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதம் இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.